சொல்லுப்பா, என்ன பிரச்சனை? டாக்டர் மூச்சு இழுத்து விடுங்க. வனஜா, நேத்து நீ கொண்டு வந்த மீன் குழம்பு செம்ம டேஸ்ட். வாசம் கையை விட்டே போல. டாக்டர் உண்மையாதான்ப்பா சொல்றேன், நீ வேணா மோந்து பாரு. அது இல்ல டாக்டர், வயிற்று கீழே போறீங்க. சாரிப்பா. வனஜா, அந்த பேஷண்ட் கிட்ட இருந்து யூரின் சாம்பிள் வாங்கிட்டீங்களா? வாங்கி வச்சிட்டேன் டாக்டர். ஓகே, போங்க. சொல்லுப்பா, உனக்கு என்ன பிரச்சனை? டாக்டர் நீங்க அந்த காதலே மாட்டலன்னு நினைக்கிறேன். இல்ல தம்பி, அது உங்களுக்கு சொன்னா புரியாது. நீங்க சொல்லுங்க, என்ன பிரச்சனை? அதான் டாக்டர் தொண்டை. நான் நீட்டுங்க. ஒண்ணுமே தெரியலையே. டாக்டர் நீங்க ஆனே பண்ணல டாக்டர். இல்லப்பா, ஆன்ல தான் இருக்கு. பேட்டரி போயிடுச்சு போல. சரி, நானே சும்மா தான் பாப்பேன். என்ன டாக்டர்? இல்லப்பா, உள்ள மணி மாதிரி ஒண்ணு தொங்கும். அது இருக்கா இல்லையா தான் பாப்பேன். உனக்கு பேச்சு வருது, கண்டிப்பா இருக்கும். விடு. இரும்பலா? இல்ல டாக்டர். இரும்பலா? இல்ல டாக்டர். அப்ப இந்தாங்க பிடிக்கனே. டாக்டர் நான் என்ன பிரச்சனை சொல்ல நீங்க பண்ணு, உங்க இஷ்டத்துக்கு மாத்திரை எழுதி கொடுக்குறீங்க. எதுக்கு இப்ப வாய்ஸ் ரைஸ் பண்றீங்க? நான் யாருன்னு தெரியுமா? டாக்டர் ஜோசப். உலகம் பூரா தெரியும். இது என்ன மாத்திரம் தெரியுமா உங்களுக்கு? தெரியாது டாக்டர். சாப்பிட்டதுக்கு அப்புறம் போடுற மாத்திரை. ஊசி போட்டு கிளம்புங்க. எனக்கே கிளாஸ். நீ சொல்றது கூட நான் கேட்கணும், நான் சொல்றது நீ கேட்க மாட்டியா? சார் கேவலம் ஒரு 50,000 படம் வாங்கி தர துப்பு இல்ல. கல்யாணத்துக்கு முன்னாடி மட்டும் ராணி மாதிரி பாத்துக்கிறேன்ட்டு இப்ப சாணி மாதிரி வச்சிருக்க. நீயா போன திரும்ப வா. ஐயோ, என்னாச்சுங்க? எங்க பாதியில ஏத்திட்டீங்க? மருந்து மாத்தி போட்டங்க. மருந்து மாத்தி போட்டீங்களா? என்னங்க மருந்து மாத்தி போட்டீங்க? யூரின் டெஸ்ட் வச்சு இந்த யூரின் எடுத்து உங்களுக்கு போட்டங்க. ஓ என்னமா பேசுற? அந்த ஆளு என்னன்னு தெரியாம மாத்திரை எழுதி கொடுக்குறான். நீங்க என்ன மூத்தல் தெளித்து பின்னாடி குத்திட்டு அசால்ட்டா பேசுறீங்க. ஐயோ, கட்டறதுக்குள்ள இப்ப உயிர் போறதுக்குள்ள பெரிய ஆஸ்பத்திரி ஓடுங்க போங்க. ஐயோ